Hey guys, welcome back to this channel. வெறுங்கிரி பொதுவாகவே இந்த மோட்டிவேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய பேர் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தப்பான புரிதல்களை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த மோட்டிவேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து கேட்டுட்டு தன்னோட லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் அதில் கரெக்டான ரிசல்ட் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அதை சுத்தமாக குவிட் பண்ணி விட்டுட்டு நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, மோட்டிவேஷன் சும்மா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட பர்சனல் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வராது. சும்மாவே மேலோட்டமாக வந்து நீங்கள் வந்து அவங்க சாதிச்சிட்டாங்க, இவங்க சாதிச்சிட்டாங்க, பில்கேட்ஸ் வந்து சாதிச்சிட்டாரு, ஜெஃப் பெசோஸ் வந்து சாதிச்சிட்டாரு, நீங்களும் அதனால சாதிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்க்கு வந்து ஒத்து வருமா? அவங்களோட லைஃப்பும் நம்மளோட லைஃப் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்ல முடியுமானா சத்தியமா எந்த ஒரு கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது இல்லையா? ஸோ வந்து அதனால மோட்டிவேஷனில் வந்து பர்சனலாக எனக்கும் பிலீஃப் அப்படிங்கிறது கிடையாது. பட் நான் எதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மேலோட்டமாக சொல்கிறது, நீங்கள் வந்து அவங்க சாதிச்சாங்க இவங்க சாதிச்சாங்க நீங்களும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு மேலோட்டமாக சொல்கிறது. பட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் வே டிஃபர் தன் தட். எப்படின்னா, அதாவது ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் பயன்படுத்தி அந்த ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறது ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள். ஸோ மெயினாக நம்ம சேனல் வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி கண்டென்ட்ஸ் வரதுக்கு காரணமும் நான் வந்து அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். மோட்டிவேஷன் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து மோட்டிவேஷன் சேனல் கிடையாது, ஒரு ப்ரொடக்டிவிட்டி சேனல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான். ஸோ வந்து இந்த ஒரு வீடியோவில் என்ன கண்டென்ட் சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நிறைய பேருக்கு வந்து ஒரு லேக் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி காரணமாக அவங்களோட செயல்பாடுகளை வந்து கரெக்டாக செய்ய முடியாமல் போகிறதுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எனக்குள்ளேயும் அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் தேடி பார்க்கும்போது ஒரு 3 விஷயங்கள், அந்த ஒரு 3 விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷனை நம்ம செலுத்தணும்னா ஓரளவுக்கு நம்ம எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு லாங் டேர்முக்கு ரொம்ப நாளைக்கு நமக்குள்ள அந்த ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம எந்த ஒரு செயல்பாடு செய்யணுமா இருந்தாலும் தட் நீட்ஸ் சம் ரீசன், ரைட்? ஒரு காரணம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயல்பாடுமே செய்ய மாட்டோம். ஸோ வந்து நம்ம எதை ட்ரை பண்ணணுமா இருந்தாலும் அதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் இருந்தாகணும். அந்த ரீசன் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான ரீசனாக இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர்ஃபுல்லான ஒரு ரீசனாக இருந்தாகணும். நானும் வந்து அவங்க பண்ணுறாங்க, நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து நிறைய பணம் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான குருட்டாம்போக்கில் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ரீசனை வந்து அடிப்படையாக வச்சு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ஒரு கரெக்டான புரிதலை ஏற்படுத்தலனாலோ இல்லை கரெக்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கலனாலோ நீங்கள் வந்து உடனே அதை குவிட் பண்ணிட்டு ஆமாம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வராதுப்பா, நம்ம வந்து தப்பாக வந்து ஒரு துறை வந்து தேர்ந்தெடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல குவிட் பண்ணிட்டு ஓடி போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு செயல்பாடை செய்யணுமா இருந்தாலும் 1க்கு 1000 முறை யோசிச்சு பார்த்து அந்த ரீசன், ஒரு ஒய் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காரணத்தை வந்து ஸ்ட்ராங்காக ஏற்படுத்திக்கிட்டு இதை நான் பண்ண போகிறேன், என்னோட லைஃப் வந்து மாற்ற போகிறேன் நான், ஸோ அதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஏற்படுத்திக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. காரணமின்றி காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து யூ நீட் சம் ரீசன் டு டூ சம்திங். ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து, நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்யணுமா இருந்தாலும் அதோட பேசிக் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு பில்டிங்கை நல்லா ஸ்ட்ராங்காக ஹைட்டாக கட்டிட்டு போகலாம். நாம தெரியும் இல்லையா? ஸோ வந்து எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, புதுசாக நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன்பா, புதுசாக வந்து ஒரு ஸ்கில்லை கற்றுக்க போகிறேன், புதுசாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்க போகிறேன், புதுசாக இது வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்காத ஒன்றத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது அதோட பேசிக்லாம் என்ன இருந்துட்டு இருக்கு, இது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், இதில் இருக்கிற நூக் அண்ட் கார்னர் என்ன, நல்லது கெட்டது என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுவோம், திடீர்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து நாம நினச்சி பார்த்ததை விட கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி அந்த இடத்துல குவிட் பண்ணிட்டு போயிடுவோம். நான் மெயினாக வந்து குவிட் பண்ணிட்டு போகிறதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி குவிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். பிகாஸ் எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப அபரிமிதமான ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் அதில் அனுபவிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நம்ம இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்து உங்களோட மைண்டு போக ஆரம்பிச்சு அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லைஃப் லாங் நீங்கள் அதை தொடவே மாட்டீங்க. அதுதான் வந்து நான் நிறைய விஷயங்களை அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஒரு பேஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்னலாம் இருந்துட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான சோர்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் விஷயம், இதுதான் வந்து ரொம்ப மெயினான ஒன்று,
உங்களோட பாடி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட பாடி ப்ரைம் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பாடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்யும்போது என்னென்ன மாதிரியான டைம் பீரியடில் எப்படிலாம் உணர்றீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெடியூலிங் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு அதை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட பாடி அதுக்கேற்ற மாதிரி ஒரு தகவமைச்சிக்க முடியும். அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து பிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்ட்டு ஒரு ஒர்க் பீரியட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒர்க் பீரியட் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து நைட்டில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துட்டு இருக்கும், சில பேர் வந்து பகலில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட டைமிங் எப்படி இருந்துட்டு இருக்கு, உங்களோட பாடி அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான நேரத்தில் எப்படிலாம் வந்து வளைஞ்சு கொடுக்குது. நான் பகல் டைமில் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், நைட் டைமில் எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா அந்த நைட் டைமில் உங்களுக்கு தேவையான ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எப்படி நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை வந்து கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. இல்லைப்பா பகலில் தான் நான் கரெக்டாக வந்து பண்ணுறேன், பகலில் வந்து என்னோட டைம் வந்து கரெக்டாக நான் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களோட உடம்பு அந்த டைமில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த டைம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அதில் ஒரு ஹை ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரணும். எந்த ஒரு செயல்பாடு செய்யணுமா இருந்தாலும் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக நான் நார்மலாக பண்ணுற டைமை விட இந்த இடத்துல இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த உங்களோட பிபிடியை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பிபிடியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீ என்னமோ சொல்கிறேப்பா புது புது டேர்ம்ஸ்லாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களோட உடம்பு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ எதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது என்னோட மைண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். சும்மா வந்து நான் சொல்கிறது கேட்டால் மட்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடுவீங்களா அப்படின்னு சத்தியமாக தெரியவே இல்லை. ஸோ வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியுது, எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோன் வந்து இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ நானும் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் அந்த ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து உங்களை ஈடுபடுத்திக்கும் போது உண்மையிலே அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் மூலமாக உங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது இட்ஸ் அல்டிமேட்லி வந்து ஒரு வேற லெவலுக்கு மாறுது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும், நீங்களே உங்களை வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஒரு போன வருஷம் நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருமே தவிர சும்மா மோட்டிவேஷன் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு முன்னேற்றமே ஏற்படாது. ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களை வந்து உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. ஸோ வந்து உங்களை நீங்கள் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வச்சு தான் ஆகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அவ்வளோ ஈஸியாலாம் எதுவுமே கிடைச்சிடாது. நிறைய பவுன்ஸ் ஆகும், நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களோட தாட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய டைம் போகும். ஸோ அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இது இப்படி தான் இருக்கும், நம்ம கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து இதுலேருந்து ரிசல்ட்டை எடுத்தோம்னா ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி அது கொண்டு போகும். நான் சக்ஸஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரல, ஒரு பெட்டர் ஆகுது, நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையுது, ஒரு பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் திங்கிங் நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவே வந்து ஒரு அபரிமிதமான சந்தோஷத்தை வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களை உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ரீசன் ஒய் ஃபேக்டர் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து சோர்சஸ், நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன், ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக மூணாவதாக உங்களை பற்றி, உங்களோட பாடி பற்றி, உங்களோட மைண்ட் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி உங்களோட பிபிடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து நீங்கள் அமைச்சிக்கிட்டு ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு ஐடியா ஹிண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.